ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பீர்க்கங்காய் முட்டை பொரியல். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான பொரியல் ரெசிபிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். சப்பாத்தி ரோட்டியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. டயட் இருக்கவங்க இதை மட்டுமே ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பொரியலுங்க. நிறைய நார்ச்சத்து நிறைந்த பீர்க்கங்காயோட நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த முட்டையும் சேர்த்து ஒரு அருமையான எக் புர்ஜிங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ குயிக்காக ஏதாவது கறி பண்ணணும், அது ஈஸியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு யோசிச்சா இது நல்ல சாய்ஸுங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் மேலே இருக்கிற அந்த காஞ்ச ரிட்ஜஸை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அந்த பச்சை கலர் தோலை சுரண்டி எடுக்கக்கூடாது. அந்த காஞ்ச ரிட்ஜஸை மட்டும் மேலால் சுரண்டி எடுத்துருங்க. ஏன்னா அந்த தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது, முக்கியமாக நல்ல நார்ச்சத்து இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ பீர்க்கங்காய் சமைக்கும்போது ஃபுல்லாக அந்த பச்சை கலர் தோல் பகுதியை சுரண்டி எடுத்துடாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு மட்டும் அந்த காஞ்ச ரிட்ஜஸை சுரண்டி எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டு சமைக்கிறது தான் நல்லது. ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு, கழுவி வச்சாச்சு பீர்க்கங்காவை. இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்போம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ பீர்க்கங்காய் எல்லாமே கட் பண்ணி இங்கே எடுத்தாச்சுங்க. நான் இங்கே மொத்தமாக ஒரு 400 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இங்கே பீர்க்கங்காய் ரெடி. அடுத்தது நம்ம தாளிச்சுட்டு மீதி என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சியை சேர்த்துருவோம். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்தது 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருவோம். கூடவே 1 வரமிளகாவும் கட் பண்ணி போட்டுருவோம். இது நல்லா இருக்குங்க. அந்த பச்சை மிளகா வரமிளகாலாம் நம்ம கலந்து சேர்க்கும்போது நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். அந்த இஞ்சியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துருவோம். பீர்க்கங்காயெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பீர்க்கங்காய் பொரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து வதக்கி வேக வைக்க கூடாதுங்க. நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் பீர்க்கங்காய் பொரியல் தாளித்து விடணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுட்டாவே காயே தண்ணி விட்டு வதங்கி வெந்துடும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்தா சலசலன்னு போயிடும், பீர்க்கங்காய் பொரியல் டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா உப்பு சேர்த்து கலந்து ஒரு மூடியை போட்டு விட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வதங்குறதுக்கு விட்டோம்னா நல்லா அதுவே தண்ணி விட்டு வதங்கிருங்க. பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் கழித்து இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பீர்க்கங்காய் எவ்வளோ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டு வதங்கியிருக்கு பாருங்கள். நம்ம உப்பு சேர்த்து ஜஸ்ட்டு மூடி வச்சோம், தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கல. பட் அதுவே தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு. இதுலேயே பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும். ஒரு 60-70% பீர்க்கங்காய் நல்லா வெந்தாச்சு. இனி இந்த தண்ணி சுண்டி வதங்கி வந்தாவே போதும், நம்மளுக்கு பீர்க்கங்காய் கம்ப்ளீட்டாக வெந்துருங்க. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு காய். அந்த தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் சுண்டிருச்சு.
இனி மூடியை திறந்து வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வதக்கி விட்டால் போதும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டிரும். பர்ஃபெக்டாக காய் வெந்துருங்க. கரெக்டாக காய் வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜும் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா வரமிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கிறோம். ஸோ நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்து நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அந்த பீர்க்கங்காய் பொரியல் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். சலசலான்னு போகல, தண்ணி விட்டு வதக்கலை நம்ம இங்கே. ஸோ அதனால் சலசலான்னு தண்ணி மாதிரி இல்லை, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்க்கும் போது தான் அந்த பீர்க்கங்காய் முட்டை பொரியல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தண்ணி விட்டு பீர்க்கங்காவை வேக வைக்காதீங்க. இப்படி தண்ணி விடாமல் கரெக்டாக பக்குவமாக அந்த பீர்க்கங்காவை வதக்கிட்டு நம்ம முட்டையை சேர்த்து கிளறி எடுக்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே 3லேருந்து 4 முட்டை வரைக்கும் சேர்க்கலாம். நான் இப்போ 3 முட்டை சேர்த்துருக்குறேன். முட்டை சேர்த்த உடனே கிளறி விட வேண்டாம். மூடியை போட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருவோம். அந்த முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கிளறி விடுவோம். அப்போ தான் அந்த முட்டை பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லைன்னா பொடி பொடியாக அப்படியே கலந்துரும். அவ்வளோதாங்க. நல்ல மணக்க அட்டகாசமான பீர்க்கங்காய் முட்டை பொரியல், பீர்க்கங்காய் எக் புர்ஜி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இது சப்பாத்தியோட சாப்பிட்றக்கும் சாதத்தோட கலந்து சாப்பிட்றக்கும் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனுங்க. ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா அதில் நிறைய நார்ச்சத்தும் நல்ல ப்ரோட்டீன் சத்தும் நிறைந்த ஒரு பொரியல் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு, புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபிங்க. குயிக்காக ஒரு கறி பண்ணணும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இது நல்ல சாய்ஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பீர்க்கங்காய் முட்டை பொரியலை இதே மாதிரி இதே பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு குயிக்கான ரெசிபியும் கூட. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.